ஒரு பெரிய வறண்ட பூமியில் பசுமையில்லாத கிராமத்தில் வசித்த சிறுமி தாரா ஏன் மழை நின்றுவிட்டது என்று கவலையுடன் வானத்தை பார்த்து காத்திருந்தாள். அவளுடைய கேள்விக்கு விடை சொல்லும் விதமாக பழைய மழை ரகசியங்களை அறிந்த ஒரு சிறிய தங்கத்துளி அவளிடம் வந்தது. தங்கத்துளி உயரமான மலைக்கு அடியில் ஒரு துரோகி பறவை சிலந்தி பெரிய கண்ணாடியை கண்டுபிடித்து வைத்திருப்பதாகவும் அந்த கண்ணாடி மேகங்களின் ஈரப்பதத்தை உறிஞ்சுவதால்தான் மழை இல்லை என்றும் விளக்கியது. இதை அறிந்த தாரா தனது பையிலிருந்த சுவையான காட்டுப்பழங்களை எடுத்துக்கொண்டு தங்கத்துளியுடன் சிலந்தியிருக்கும் மலைக்குச் சென்றாள். கண்ணாடியின் முன் அமர்ந்து மேக ஈரத்தை உறிஞ்சிக் கொண்டிருந்த சிலந்தியை தாரா பழங்களின் வாசனை காட்டி கண்ணாடியை விட்டு விலகச் செய்தாள். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தாரா கையிலிருந்த ஒரு சிறிய மண்ணாலான பந்தை எடுத்து கண்ணாடியின் மையத்தை குறிவைத்து எறிந்து கண்ணாடியை உடைத்தாள். கண்ணாடி உடைந்ததும் உறிஞ்சப்பட்ட ஈரப்பதம் முழுவதும் கருமேகங்களாக திரண்டு இடிமின்னலுடன் பெருமழையாக கிராமத்தில் பொழிந்தது. வறண்ட பூமி மீண்டும் பசுமையாக தொடங்கியது. தங்கத்துளி மேகத்துடன் ஐக்கியமானது. தாரா கிராமத்தை காப்பாற்றிய புத்திசாலி சிறுமியாக புகழப்பட்டாள்.